இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் ஒயரிங் பண்ணுறோம்ல ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள் மேலே ஸோ சப்ளை வந்து மெயின் சப்ளை எனர்ஜி மீட்டருக்கு வருது. ஸோ சிங்கிள் பேஸ் எனர்ஜி மீட்டர் வச்சு தான் நம்ம வீட்டில் வந்து சிங்கிள் பேஸ் ஒயரிங் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனர்ஜி மீட்டருக்கு சிங்கிள் பேஸ் வருது. இந்த ஃபேஸ் வந்து ரெட்டு தான் ஃபேஸு, பிளாக் கலர் தான் ஸோ நியூட்ரல். ஓகே, டேரெக்டாக எனர்ஜி மீட்டருக்கு வருது. அதிலிருந்து அவுட்டு டேரெக்டாக எங்கே வருது, ஆர்சிசிபின்னு போட்டிருக்குல்ல. ஸோ எனர்ஜி மீட்டர்லேருந்து அவுட் வந்து ஆர்சிசிபிக்கு ஸோ கொடுக்குறோம். ஸோ ரெட்டு ஃபேஸு, பிளாக் கலர் வந்து நியூட்ரல். ஓகே, இந்த ஆர்சிசிபியோட அவுட் எடுத்து எங்கே கொடுக்குறோம், ஸோ எனர்ஜி மீட்டர்லேருந்து இன்னும் வருது ஆர்சிசிபிக்கு. இந்த ஆர்சிசிபியோட அவுட் வந்து எம்சிபி டூ போல் எம்சிபிக்கு இன்னும் போகுது. ஓகே, ஸோ ஃபேஸ் நியூட்ரல், ரெட்டு ஃபேஸு, பிளாக்கு நியூட்ரல். இந்த எம்சிபிலிருந்து இங்கே பாருங்கள், டோட்டல் ஆர்சிபி நம்ம சிங்கிள் பேஸு பிரேக்கர் வந்து சிங்கிள் போல் பிரேக்கர் வந்து நம்ம ஆர்சிபியாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரெசிஸ்டிவ் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர்சிபி அது எத்தனை யூஸ் பண்ணுறாங்க, 3, 7, 8 யூஸ் பண்ணியிருக்கோமா. இந்த எம்சிபிலிருந்து ஃபஸ்ட்டு ஆர்சிபி கொடுத்து மற்ற எல்லா ஆர்சிபிக்கும் ஸோ கீழே லூப் பண்ணிட்டோம்னா இப்போ எல்லா ஆர்சிபிக்கும் ஸோ இன்கமிங் போயிடும். இந்த எம்சிபிலிருந்து இன்னும் கொடுத்துறோம். ஸோ இந்த ரெட் கலர் இருக்குது, அதான் ஃபேஸு. ஸோ இந்த எம்சிபிலிருந்து ஃபஸ்ட்டு இது கொடுக்குறோம். ஃபஸ்ட்லேருந்து செகண்ட்லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5, 5லேருந்து 6, 6லேருந்து 7, 7லேருந்து 8. இப்போ எல்லா ஆர்சிபி சிங்கிள் போல் பிரேக்கருக்கும் ஸோ இன்னில் வந்து இன்கமிங் ஃபேஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பிரேக்கரோட அவுட்டு இன்னும் எல்லாத்துக்குமே கீழே எம்சிபிலேருந்து கொடுத்து லூப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பிரேக்கரோட அவுட்டு எங்கே வருது, ஒரு சுவிட்சு கொடுக்குறோம். சுவிட்சில் இருந்து அந்த சுவிட்ச் எங்கே போகுது, லேம்புக்கு போகுது. ஓகே, ஸோ சுவிட்சு கொடுத்து ஃபஸ்ட்டு பிரேக்கரோட அவுட் வந்து டேரெக்டாக சுவிட்சுக்கு வருது. சுவிட்சிலேருந்து அவுட்டு டேரெக்டாக லேம்பு. அந்த லேம்போட ஹோல்டரில் வந்து 2 டெர்மினல் இருக்கும், பாசிட்டிவ் இது ஃபேஸ் ஆர் நியூட்ரல். ஃபேஸ் வந்து சுவிட்சிலேருந்து அவுட் எடுத்து நியூட்ரல் ஃபேஸ் கொடுத்துட்றோம். நியூட்ரல் பார்த்திங்கன்னா கீழே வந்து 2 லிங்க் இருக்குது. ஸோ எர்த்து லிங்க் ஒன்று இருக்குது, இந்த க்ரீன் கலர் தான் எர்த்து. ஓகே, பிளாக் கலர் தான் நியூட்ரல். ஸோ இந்த டெர்மினல் லிங்க் வந்து பிளாக்லாம் போகுதுல தான் நியூட்ரல் லிங்க். ஓகே, இன்னொன்று பக்கத்தில் இருக்குது எர்த்து லிங்க். ஓகே, ஸோ நியூட்ரல் லிங்க்லேருந்து ஒரு நியூட்ரல் ஒயர் கொண்டு போய் இந்த லேம்போட ஹோல்டரை கொடுத்துட்றோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு பிரேக்கர் ஆன் பண்ணிங்கன்னா இந்த லேம்பை வந்து எரியும். ஓகே, செகண்டும் தேர்டு வந்து ஸ்பேரு. ஸோ ஃபியூச்சர் பர்பஸ்க்காக நம்ம ஆல்ரெடி இன்னும் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து அவுட் ஏதாவது லோடு வேணால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, 4வது பிரேக்கர் அதோட அவுட் எங்கே போகுது, டேரெக்டாக ஃபேன் ரெகுலேட்டர் வருது. ஓகே, ஃபேன் ரெகுலேட்டர் 2 ஒயர் இருக்கும். ஓகே, அதில் ஒரு ஒயரில் கொடுத்துட்டு இன்னொரு ஒயர் டேரெக்டாக நம்ம ஃபேனுக்கு கொடுத்துருவோம். ஓகே, ஃபேனுக்கு ஃபேஸ் போயிடும் இப்போ ரெகுலேட்டர் மூலிமா. இந்த நியூட்ரல் லிங்கிலேருந்து ஒரு ஒயர் கொண்டு போய் நியூட்ரல் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த பிரேக்கரை ஆன் பண்ணிவிட்டு இந்த ரெகுலேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா இது சுவிட்செல்லாம் இல்லை. ஓகே, டேரெக்டாக ரெகுலேட்டர் முடியும். ஜஸ்ட்டு ரெகுலேட்டரை நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓடும். ஓகே, வித்தவுட் சுவிட்ச் வந்து ரெகுலேட்டர். பிரேக்கர் வந்து டேரெக்டாக ரெகுலேட்டர் வந்து ஃபேன். ஸோ ஃபேஸ் வந்துடுது, நியூட்ரல் டேரெக்டாக இந்த நியூட்ரல் லிங்கிலேருந்து டேரெக்டாக ஃபேனுக்கு கொடுத்தோம். இந்த நியூட்ரல் லிங்குக்கு அந்த எம்சிபி இருக்குல்ல, 2 போல் எம்சிபி, அதுலேருந்து மெயின் வந்துடும். இந்த நியூட்ரல் லிங்குக்கு வந்துடும். இங்கேருந்து நம்ம லோடுக்கு வந்து ஒவ்வொரு ஒயராக நம்ம எடுத்துப்போம். ஓகே, இது 4வது பிரேக்கர். 5வது பிரேக்கர் எங்கே போகுதுன்னா, 5வது பிரேக்கர் எங்கே போகுது, ஒரு பவர் சாக்கெட். ஓகே, ஸோ அதில் வந்து எல்லு, நியூட்ரல், எர்த் 3 டெர்மினல் இருக்கும். ஸோ அந்த 5வது பிரேக்கரோட அவுட் எடுத்து எல்லை கொடுத்துருவோம். நியூட்ரல் லிங்கிலேருந்து ஒரு ஒயர் கொண்டு போய் நியூட்ரலில் கொடுத்துருவோம். அந்த இருக்குல்ல, அந்த எர்த்து லிங்கிலேருந்து க்ரீன் கலர் ஒயர். ஓகே, எர்த்துகள் கொண்டு போய் ஒயரை கொண்டு போய் அதை எர்த்து டெர்மினலில் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த பிரேக்கர் ஆன் பண்ணிங்கன்னா அந்த பவர் சாக்கெட்டுக்கு சப்ளை போகும். அந்த பவர் சாக்கெட்டில் ஏதாவது லோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஏதாவது லோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த பிரேக்கரோட அவுட் எங்கே போகுது, டேரெக்டாக ஒரு சுவிட்சுக்கு வருது. 16 ஆம்ஸ் இந்த ஏசிக்காக. ஓகே, ஃபேஸ் வருது. நியூட்ரல் ஒயர் டேரெக்டாக நியூட்ரல் லிங்கிலேருந்து வருது. எர்த்து ஒயர் டேரெக்டாக எர்த்து லிங்கிலேருந்து வருது. ஓகே, கொடுத்துட்டு அந்த ஏசிக்கு ஒரு 16 ஆம்ஸ் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அதில் வந்து ஃபேஸ் கொடுத்துட்றோம். நியூட்ரலும் அதில் கொண்டு வந்து கொடுத்துட்றோம். ஸோ அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு உள்ளே கொடுத்துட்றோம். எடுத்தும் அதில் கொண்டு வந்து கொடுத்துறோம். இந்த ஃபேஸ் மட்டும் இந்த சுவிட்சில் கொடுத்து சுவிட்சோட அவுட் வந்து டேரெக்டாக இன்டோர் யூனிட்டுக்கு போயிடும். அதேமாதிரி நியூட்ரல் வந்து டேரெக்டாக
இந்த சுவிட்ச் பாக்ஸில் கொடுத்துருப்போம்ல, ஸோ இண்டிகேஷன் லேம்ப் இருக்கும், அதில் கொடுத்துருப்போம். அதிலேருந்து லூப் பண்ணி அப்படியே இண்டோர் யூனிட்டுக்கு கொடுத்துருவோம். ஓகே, இண்டோர் யூனிட்லேருந்து ஒரு கேபிள் மூலிமா அவுட்டோர் யூனிட்டுக்கும் நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஓகே ஸோ கொடுத்துருவோம். ஓகே, இப்படி தான் ஏசி யூனிட் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்த பிரேக்கர் வந்து ஸ்பேரு. அதுக்கடுத்த பிரேக்கர் இருக்குல்ல, அதோட அவுட் எங்கே போகுது, ஃபோட்டோ செல் சென்சார் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதில் 3 டெர்மினல் இருக்கும், லைன் அவுட்டு, ஒரு நியூட்ரல். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆக்சலைஸ் சப்ளை கொடுக்கணும். ஓகே, லைன் நியூட்ரல். லைன் வந்து இந்த பிரேக்கர்லேருந்து அவுட்டு வருதுல்ல, அது வந்து ஸோ லைனில் கொடுத்துருவோம். நியூட்ரலுங்கிறது ஒரு ஒயர் கொண்டு வந்து நியூட்ரல் கொடுத்துருவோம். ஓகே, இந்த லைன் அவுட் இருக்குல்ல, ஸோ அதிலேருந்து ஒரு ஒயர் கொண்டு போய் அந்த ஃப்ளட் லைட் இருக்குல்ல, ஃப்ளட் லைட்டில் ஸோ லைன் அவுட்லேருந்து ஒரு ஒயர் கொண்டு போய் ஃப்ளட் லைட்டை கொடுத்துருவோம் ஃபேஸு. ஸோ நியூட்ரல் லிங்கிலேருந்து டேரெக்டாக நம்ம ஃபோட்டோ செல்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதிலேருந்து லூப் பண்ணி இதில் நியூட்ரல் கொடுத்துருவோம். இப்போ என்ன ஆகும், ஃபோட்டோ செல்ஸ் சென்சார் எப்போ சென்ஸ் ஆகுதோ அப்போ வந்து லைட் எரியும். ஓகே, இந்த பிரேக்கர் ஆன்லேயே இருக்கும். இந்த லைட் எப்போ இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எரியும். ஏன்னா ஃபோட்டோ செல் சென்சார் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சுவிட்ச் எதுவுமே இல்லை, பிரேக்கர் ஆன்லேயே தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ செல் சென்சார் த்ரூ இந்த ஃப்ளட் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரியும். எப்போ வந்து சென்சார் வந்து சென்ஸ் ஆகுதோ அப்போ வந்து அந்த லைட் எரியும். ஸோ அது எப்படின்னா, ஃபோட்டோ செல் சென்சார் டார்க் ஆகும்போது அது லைட்டை சென்ஸ் பண்ணி அது வந்து என்ன ஆகும், க்ளோஸ் ஆகி ஸோ லைட்டை ஆன் பண்ணிவிடும். அதே மாதிரி மார்னிங் வந்து சன்லைட் ஆகும்போது லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்றோம். ஓகே, ஸோ பிரேக்கர் எப்போதுமே ஆனில் தான் இருக்கும். ஸோ ஃபோட்டோ செல் சென்சார் மூலிமா ஸோ லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும். ஓகே, ஸோ ஈவினிங் நைட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதேமாதிரி ஏர்லி மார்னிங் ஸோ சன்லைட் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே.